பெற்றோரை தொலைத்துவிட்டு சாலையில் தனியாக தவித்த சிறுவனை சரியான நேரத்தில் மீட்ட காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். தென்காசி நகர் பகுதிக்குட்பட்ட பல்க்முக்கு பகுதியில் 8 வயது சிறுவன் தனியாக அழுந்தபடி நீண்ட நேரமாக நின்றுள்ளான். இதை கண்ட தென்காசி காவல்துறையினர் சிறுவனை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிறுவன் செங்கோட்டை, பூலாங்குடியிருப்பு என பல்வேறு பகுதிகளை கூறி குழப்பவே சிறுவனின் புகைப்படத்தை குறிப்பிட்ட வாட்ஸ்அப் குழுக்களில் காவல்துறையினர் பதிவிட்டுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக அந்த சிறுவன் தென்காசி கடையத்தெரு பகுதியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது, சஹினா பேகம் தம்பதியினரின் மகன் முஷ்கின் என்பது தெரியவந்தது. இது தொடர்பாக காவல்துறை அளித்த தகவலின்படி பெற்றோர் விரைந்து வந்து குழந்தையை கண்ணீர் மல்க கட்டி அணைத்தனர். 2 மணி நேர தேடுதலுக்கு பிறகு போலீசார் பெற்றோரிடம் குழந்தைகளை ஒப்படைத்த சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றுள்ளது. கோவையில் நடைபெற்ற ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் நில வழிகாட்டு மதிப்பை குறைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி குமரன் நகரில் நடைபெற்றது. இந்நிலையில் கூட்டத்தில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து சங்கத்தின் கோவை மாவட்ட தலைவர் RM அருள் நிர்வாகிகளிடையே பேசும்போது, முதன்முறையாக ரியல் எஸ்டேட் உரிமையாளர்கள் மற்றும் நிலத்தரகர்கள் இணைந்து பரிவர்த்தனை செய்யும் ஒரு திட்டத்தை துவக்கியுள்ளதாகவும், இதன் மூலம் நிலம் வாங்குவோர் மற்றும் வீடு கட்டுவோருக்கு அனைத்து பணிகளும் சுலபமாகும் எனவும் தெரிவித்தார். மேலும் நில வழிகாட்டு மதிப்பை உயர்த்துவதை தவிர்த்தால் நடுத்தர வர்க்கத்தினரின் நிலம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற கனவு எளிதில் நிறைவேறும் என்பதால் இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். வந்தவாசியில் கழிவுநீர் கலந்த மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து சாலையின் குறுக்கே செல்வதால் உடனடியாக அகற்ற வேண்டும் என நகராட்சிக்கு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் வந்தவாசி நகராட்சிக்குட்பட்டது பூங்கா நகர், பொட்டிநாயுடு தெரு மற்றும் KVT நகர். இந்த பகுதியில் 2000க்கும் அதிகமானோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் தற்போது பெய்த மழையால் கழிவுநீர் கலந்த மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து சாலையின் குறுக்கே புதிய ஏரி போல் காட்சியளிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் குடியிருப்புகளில் வசிப்போர் அருகில் இருக்கும் காலி மனைகளில் குப்பைகளை கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், இந்த கழிவுநீர் கலந்த மழைநீரை நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அகற்ற வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோவிலூரில் கடந்த 25 நாட்களாக குடிநீர் வழங்காத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அடுத்த தெற்கு தேவதானம் ஊராட்சிக்குட்பட்டது கோவிலூர் கிராமம். இந்த பகுதியில் 700 குடும்பங்களைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இங்கு உள்ள குடிநீர் குழாய்கள் அனைத்தும் சேதமடைந்த நிலையில் உள்ளதால் பல்வேறு காரணங்களுக்காக கடந்த 25 நாட்களாக தங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களுடன் ஊராட்சி அலுவலகத்திற்கு வந்து சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பொதுமக்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த ஊராட்சி தலைவர் ராஜேஸ்வரி மற்றும் அவரது கணவர் ஆகியோர் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். விரைவில் குழாய்கள் சரி செய்யப்பட்டு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரியில் உள்ள கல்லாவி ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் அவதியடைந்து வரும் வாகன ஓட்டிகள் உடனடியாக நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கல்லாவி பகுதியில் ரயில்வே தரைப்பாலம் அமைந்துள்ளது. இந்த தரைப்பாலம் தருமபுரி மற்றும் மொரப்பூர் செல்லும் முக்கிய சாலையாக உள்ள நிலையில் மழை பெய்யும் பொழுது மழைநீர் வெளியே செல்ல வழியில்லாமல் தரைப்பாலத்தில் தேங்குவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். இதனால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.